நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வன பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். நீலகிரி மாவட்டம் மலைகளின் அரசி என்றும் சுற்றுலா தலங்களிலே சிறந்த இடம் என்றும் சுற்றுலா வருகின்ற மக்களுக்கு இது ஒரு சொர்க்க பூமியாகவும் இயற்கை எழில் கொண்ட காட்சியாக குளிர்ச்சியாக வானமே கைக்கு எட்டிவிடும் என்ற தூரத்தில் மேகக்கூட்டங்களோடு காலை வேளை மாலை வேளையில் சுற்றுலா பயணிகள் சுற்றி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நீலகிரி மாவட்டம் பார்க்கின்ற இடமெல்லாம் பசுமை நிறைந்தது, வனங்கள் நிறைந்தது, வன விலங்குகள் நிறைந்தது என்பதால் சுற்றுலா பயணிகள் நீலகிரி மாவட்டம் உதகைக்கு வருவது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இந்த நீலகிரி மாவட்டத்திற்கு உதகைக்கு வருகின்ற மக்களை வரவேற்கும் ஓர் இடமாக சேரிங் கிராஸ் என்ற பகுதி ஆங்கிலேயர் காலத்தில் அமைக்கப்பட்ட ஆதாம் செயற்கை நீரூற்று ஒன்று உள்ளது. இதனை பலரும் அறிவார்கள், பல சுற்றுலா பயணிகளும் வந்து பார்த்து மகிழ்ந்திருக்கிறார்கள். உதகையின் நுழைவாயிலாக அமைந்துள்ள இந்த நீரூற்று பாரம்பரிய மிக்க சின்னங்களிலே நீலகிரி மாவட்டத்திலே உதகையிலே அமைந்திருக்கிறது. உதகையின் நுழைவாயில் நகரத்தின் அடையாளமாக ஆதா நீரூற்று உள்ளது என்றும் இந்த நீரூற்று சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்வது அவர்களுடைய வருகையை வரவேற்பதுமாக அமைந்திருக்கும். இங்கே இரவு நேரத்திலே உதகையை சுற்றி பார்க்கின்ற உதகை வருகின்ற மக்களை அந்த ஆதா நீரூற்றை சுற்றி மின் விளக்குகள் அமைத்து அந்த மின் விளக்கு ஒளிர்கின்ற அழகு ஜெகஜோதியாக அழகாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக அருமையாக அமைந்திருக்கும். நீரூற்றின் அருகிலே நின்று வருகின்ற சுற்றுலா பயணிகள் தங்களுடைய குடும்பத்தோடு புகைப்படம் எடுத்து மகிழ்வது ஒரு நிகழ்வுகளில் மறக்க முடியாததாக ஒன்றாகவும் அமைகிறது. உதகை சென்று வந்தோம், அங்கே நாங்கள் ஆதாம் நீரூற்றிலே புகைப்படத்தை எடுத்து கொண்டோம், அந்த அழகு காட்சி என்று பல காலங்களாக தங்களுடைய இல்லங்களிலே ஒரு பாதுகாப்பு பொக்கிஷமாக அந்த புகைப்படத்தை இன்றும் வைத்திருக்கின்றவர்கள் ஏராளமாக உண்டு. இந்த நிலையில் உதகை நகரின் அடையாளமாக இருந்த இந்த நீரூற்று பகுதி ஒட்டியுள்ள மகாத்மா காந்தி சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலையில் மகாத்மா காந்திக்கு குடியரசு தினம், சுதந்திர தினம், மகாத்மா காந்தி காந்தி ஜெயந்தி பிறந்த நாள் என்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அதுவும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக உதகைக்கு ஒரு அழகாக ஒரு நினைவு சின்னமாக மகாத்மா காந்தி சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் அலங்கோலமாக்கி உள்ள நிலை தற்போது அங்கே சாலையை சீரமைக்கிறோம் என்று நெடுஞ்சாலைத்துறை அவர்கள் இந்த ஆதாம் நீரூற்று சுற்றியுள்ள பூங்கா பகுதிகளை சிறிதாக மாற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக இந்த பணிகளை நடைபெறுகிறது என்றும் இதனால் உதகைக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகள் இந்த ஆதாம் நீரூற்று பல காலங்களாக இருந்து வருகின்ற ஒரு நிலை இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது என்று வருகின்ற சுற்றுலா பயணிகளும் வருத்தப்படுகிறார்கள். நீலகிரியை விரும்பக்கூடிய ஆர்வலர்களும் இதை பார்த்து வருத்தப்படுகிறார்கள். இன்னும் மக்களுடைய சேவகர்களும் இதனை கண்டித்திருக்கிறார்கள் என்று நமது சிறப்பு செய்தியாளர்
எஸ்.ஏ. நிக்கோலஸ் அவர்கள் உதகை பகுதியிலே இருந்து தகவலை தந்து படத்தை எடுத்து நமது நகர்வள பகுதிக்கு வழங்கியிருக்கிறார். இத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக நமது நீலமலை தொலைக்காட்சி இதுபோன்ற சிறப்பு நிகழ்ச்சிகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, யூடியூப் பகுதியிலே எப்போது வேண்டுமானாலும் இதை பார்த்து மகிழலாம் இந்த செய்திகளை. அதற்கு நீங்கள் இதுவரை நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலே அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அமர்த்துங்கள். அங்கத்தினராக மாறினால் நீலகிரி மாவட்டத்தினுடைய அழகை அப்பப்போது கண்டு ரசிக்கலாம். இன்னும் நீலமலை தொலைக்காட்சி தருகின்ற அற்புதமான செய்திகளை பார்த்து மகிழலாம் என்று தெரிவித்து, இந்த செய்திகளையெல்லாம் பார்த்தவர்கள் எங்களது நீலமலை செய்தி குழுமத்திற்கு உங்களுடைய கருத்துக்களை பரிமாறுங்கள். யூடியூப் பகுதி கருத்து பரிமாறும் இடத்தில் சென்று கருத்துக்களை பரிமாறுங்கள் என்று அன்போடு கேட்டு, நகர்வள பகுதியில் நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் திரு பிரசாத் அவர்களோடு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்